10 பைசா பொறுமானம் இல்லை. உலகத் தலைவன், நொபல் பரிசுக்கு தன்னை தகுதியானவர்களாக காட்டிக்கொண்ட ஒரு தலைவன், நீங்களெல்லாம் இனி வந்து உங்கள் நாகரிகத்தை இல்லை, உங்கள் கல்ச்சரல் ஐடென்டிட்டியை ரூட் அவுட் பண்ணிடுவேன். தமிழில் சொல்வார்கள், வேரோடும் வேரடி மண்ணோடும் பெர்ஷியன் கல்ச்சரை அளிப்பேன். அப்படியெல்லாம் சொல்வது உலகத்தை பெரும் ஆச்சரியத்திலும் அப்படியே அதிர்ச்சியிலும் உரைய செய்துவிட்டது. இப்படியெல்லாம் ஒரு தலைவன் பேச முடியுமா என்று. சரி, பரவாயில்லை. இப்போ அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையினுடைய, அதாவது ட்ரூஸ் சீஸ்ஃபயர், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையில், இன்றைக்கு புதன்கிழமை, நேற்று நள்ளிரவோடு முடிந்து விட்டது. இன்றைக்கு தாக்குதல் நடக்கலாம் அல்லது பேச்சுவார்த்தையினுடைய ஃபைனல் ஷேப் கொடுக்கப்படும் என்று அவர் புறப்பட்டார். யாரு? ஜேடி வான்ஸ். இப்பொழுது அவர் வரவில்லை, திரும்பி இருக்கிறார். பாகிஸ்தானில் ஷெரீனா ஹோட்டலில் ஓடி ஓடி அசீம் முனீர் துருக்கிக்கு போனார், உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு போனார், கத்தருக்கு போனார். அவருக்கு விமானங்களில் மாலை சூட்டப்பட்டெல்லாம் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இறுதியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் நடக்கவில்லை. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நாங்கள் உங்களை நம்ப போறதில்லை, பக்கர் கலிபா அப்படின்னு சொல்லிட்டார். The Chennai Silks in Mega Summer Sale.